வாழ்க்கையில் சில நேரம் நீண்ட நேரம் நம்ம சில விஷயத்துக்கு காத்திருக்கிறது ஓகேவா இல்லையா? இல்லை. ஏன் அப்படின்னா சில விஷயத்துக்கு ஓகே தான், ஆனால் பல விஷயத்துக்கு ஓகே இல்லை. ஏன்னா அந்த வேலை லேட்டாக யாருக்கு கஷ்டம்? நமக்கு தான் கஷ்டம். ஏன்னா ஹெவி ஆகும். சில நேரம் சில பெரியஸ் வரும், அதை செஞ்சு முடிக்க இயலாத மாதிரி. அதே மாதிரி நம்ம என்னைக்கு அதை செய்யலையோ அந்த நாள் எங்களுடைய லைஃப்பில் மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக கூட அது இருந்திருக்கும். அதனால அதையும் நாங்கள் என்ன செஞ்சிடுவோம்? மிஸ் பண்ணிடுவோம். அப்போ அன்றைய நாள் வைக்க நாங்கள் அன்றே செய்கிறனால எங்களுடைய வேலை இலகுவாகும், எங்களுக்கு எந்த கஷ்டமுமே இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்களா இருந்தால் சில வேலையை நாங்கள் ஏர்லியாக செய்து முடிப்போம். அப்படி ஏர்லியாக செய்கிறனால எங்களுக்கு பயம் இருக்காது, அதே மாதிரி பதட்டம் இருக்காது. ஓகே, அந்த வேலையை நான் சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டேன், அது சரியாக இருக்கும் அப்படிங்கிற மன திருப்தி எங்களுக்குள்ளே ஏற்படும். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களோட ஒர்க்கை நீங்கள் அன்னன்னைக்கு செஞ்சு அதை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களோட எக்ஸாம் எப்படி இருக்கும்? ஈஸியாக இருக்கும். சில நேரம் நீங்கள் அந்த வேலையை அப்பப்போ செய்யலைன்னா எக்ஸாமில் கஷ்டப்படுவீங்க. அப்போ என்ன யோசிப்பீங்க? ஆஹா, நான் அதை சரியாக செஞ்சுருக்கலாமே அன்று அப்படின்னு யோசிக்கக்குள்ள எந்த ஒரு யூஸுமே இல்லை. அப்போ எங்களோட வேலைகளை நாங்கள் அன்றன்றே செய்வது எங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் எங்களுடைய கையில் எப்பயுமே சின்ன நோட் புக்கும் ஒரு பேனாவும் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா நாங்கள் அவுட்டுக்கு போகிற நேரம், சில நேரம் ஒர்க்கில் இருக்கிற நேரம் எங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் ஞாபகம் வரும், எங்களோட லைஃப்பில் அதை நான் செய்யணும் அப்படின்ட்டுன்னு. அதை நாங்கள் அப்போவே நோட் பண்ணி வச்சுக்கிட்டோமா இருந்தால் அது எங்களை அந்த விஷயத்தை திருப்பியும் செய்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக அமையும். இல்லைன்னா சில நேரம் நாங்கள் என்ன செய்வோன்னா அதை நாங்கள் மறந்து போயிடுவோம். அப்போ நோட் புக்கும் ஒரு பெண்ணும் எப்போவுமே நம்ம கையில் வச்சுக்கொண்டா அது கூட அன்றைய நாள் வேலையை ஈஸியாக்குறதோட அந்த வேலையின் தொடர்ச்சியை நாங்கள் செய்கிறதுக்கும் எங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்போ எப்பயுமே நீங்கள் whatever you think அப்பயே அதை அந்த வேலையை நீங்கள் செய்வீங்களா இருந்தால் அந்த வாழ்க்கை ஸ்மூத்தாக, அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு ஹெவி இல்லாத மாதிரி அது இருக்கும். அப்போ நீண்ட நாள் சில விஷயங்களை தள்ளி போடுறது அவ்வளவாக நல்லதே இல்லை. இந்த நண்பர்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.